गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 11 2015 ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திதி உத்தரா பல்குனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அமிர்த யோகம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 71வது தசகம் அத்தியனம் பண்ண போகிறோம். கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் சொல்லிட்டு வராள் பாகவதத்தில். தசமஸ்கந்தத்தில் பகவான் கிருஷ்ணன் நந்தகோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் பண்ணின லீலைகள் எல்லாம் அப்படி சொல்லிட்டு வந்ததெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். சுவாமி அவதாரம் பண்ண காரணம் என்னென்னா, துஷ்டாளெல்லாம் நிகிரகம் பண்ணி சிஷ்டாளை பரிபாலனம் பண்ணும் என்பதன் நோக்கம்தான் அவருடைய அவதார நோக்கம். அதன்படி கொடிய கம்சனை வதம் பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணம். முதல்ல போன தசகத்தில் பார்த்தோம், அரிஷ்டாசுரன் ஒருத்தன் காளமாடு ரூபம் போட்டுன்னு வந்தான். அவனை சுவாமி வதம் பண்ணாள். இதெல்லாம் கம்சனால் ஏவப்பட்டு வந்தவாள். கம்சனுக்கு கிருஷ்ணனை கண்டா பயம். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னுடைய மரணம் கிருஷ்ணனால் ஏற்பட போகிறதுங்கிறதா அசரீரி சொல்லியிருக்கே. அதனால் அவன் பயந்துட்டே இருந்தான். அதனால கிருஷ்ணனை தேடி அவனுக்கு இம்சை பண்ணி அவனை இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்கு கம்சனுடைய எண்ணம். அப்படி அவன் பல பேரை அனுப்பிச்சுட்டே இருந்தான். அதில் வந்தவாள் 2 பேர், கேஷின்னு ஒருத்தன், வியோமன் ஒருத்தன்.
அவளையும் சுவாமி வதம் பண்ணாள். அதை பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 37வது அத்தியாயத்தில் இந்த லீலையை சொல்லியிருக்காள். அதை பட்டத்திரி 71வது தசகத்தில் சொல்கிறாள். கேசி வியோமவதம்ங்கிறதாக இந்த சாப்டருக்கு டைட்டில். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கேசி வியோமவத வர்ணனம் நாம ஏகசப்ததிதமம் தசகம். யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷீ கேஷீ ச போஜேஷிதுரிஷ்டபந்துः த்வம் சிந்துஜாவாப்ய இதீவ மத்வா சம்பிராப்தவான் சிந்துஜவாதி ரூபः. பாகவதத்தில் சொல்லப்பட்ட பல லீலைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு லீலை என்னன்னா இந்த கேசிவதம் வியோமவதம். இது ரெண்டும் பகவான் பண்ணது. கேசிங்கிறவன் கம்சனுடைய ஆள்கள். இவா ரெண்டு பேரும், கேசி வியோமன், இவா ரெண்டு பேரும் கம்சனுடைய குண்டாஸ். அவா கம்சனால் வச்சுருக்கப்பட்டவாள். கம்சன் பல பேரை அனுப்பிச்சான் கிருஷ்ணனை கொல்லணும்னுட்டு, கிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்லணும்னுட்டு. ஆனால் அவன் வச்சிருந்த அந்த படையாளிகளில் இதுவரையும் யாராலையும் ஜெயிக்கப்படாதவன் இருக்கப்பட்டவன் அந்த கேசி. அவனை இது மட்டும் அவன் எந்த ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாலும் ஃபெயிலியருங்கிறதே கிடையாது அவனுக்கு. அதனால் கம்சனுக்கு ரொம்ப ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு இந்த கேசி. கேசி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தான். ஏன்னா அவனை எந்த காரியத்துக்கு இதுவரையும் தான் அனுப்பிச்சிருந்தாலும் அவன் சக்ஸஸாக தான் திரும்பி வந்திருக்கான். அதனால் கடைசியாக கேசியை நினச்சான். கேசியை அனுப்பிச்சோன்னா நம்ம என்ன மனசில் எண்ணின்னு இருக்குமோ அது நிறைவேறும் என்பதாக நினச்சிட்டு கம்சன் கேசியை அனுப்பிச்சி வச்சான் சுவாமியை வதம் பண்ணணும்னுட்டு, இல்லாமல் பண்ணணும்னுட்டு. அதே மாதிரி வியோமன் ஒருத்தன், அவனும் கம்சனுடைய ஆள்களில் ஒருத்தன். அவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவனுக்கு நிறையா மேஜிக்லாம் தெரியும், மந்திர வித்தையெல்லாம் தெரியும், தந்திரம்லாம் பண்ணுவன், மந்திரம்லாம் பண்ணுவன், எல்லாரையும் ஏமாத்திர வித்தையெல்லாம் தெரியும் அவனுக்கு. அதனால் வியோமனையும் அனுப்பிச்சான். சுவாமியை போய் கேசி அனுப்பிச்சான் முதல்ல. அப்புறமா அது சக்ஸஸ் ஆகாத போது வியோமன் அனுப்பிச்சான். சுவாமி கேசியை வதம் பண்ணதுனாலேயே சுவாமிக்கு கேசவன் பேர் அப்படிங்கிறாள் பட்டதிரி. கேசவன்கிற நாமா சுவாமியினுடைய நாமால ரொம்ப முக்கியமான நாமா கேசவன்கிறது. அதாவது சுவாமிக்கு அனந்தமான பேர்கள் உண்டு. யசோ அங்கிதானி வைநாள், பகவானுடைய யசஸ் பிரகாசப்படுத்துகிற நாமாக்கள் அனந்தம் நாள், எண்ணிக்கையே கிடையாது நாள். அப்படி இருந்தாலும் எல்லாராலையும் அனந்தமாக வாசிண்டே இருக்க முடியாதுங்கிறதுக்காக விஷ்ணு சகசிரநாமம்னு 1000 நாமாக்கள் எடுத்து சொன்னாள். மகாபாரதத்தில் இருக்குது, பீஷ்மர் சொன்னது. அப்படி 1000 நாமா, 1000 நாமாவையும் வாசிக்க முடியலன்னா யார் 108 நாமா வாசிப்பாள் கிருஷ்ண அஷ்டோத்திரம்னுட்டு. அதுவும் முடியாதவாள் ரொம்ப ஸ்பெஷல் நாமா 12 நாமா சொல்வாள். துவாதச நாமா கிருஷ்ணனுடைய நாமாக்கள், பகவானுடைய நாமாக்கள். அதில் முதல் பேர் என்ன வரும்னா கேசவன்னு வரும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதர, ஹிருஷிகேஷ, பத்மநாபா, தாமோதரான்ட்டு 12 நாமாக்கள். இந்த 12 நாமாக்கள் ரொம்ப உயர்ந்த நாமாக்கள். அதில் அக்ரஸ்தானம் முதல் நாமா என்னென்னா கேசவங்கிறது தான். கேசவா நாராயணங்கிறதுல கேசவன் தான் முதல் நாமா. அந்த கேசவன்கிற நாமா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 2 தடவை வந்திருக்கு. சில நாமாக்கள் 3 தடவை வரும், சில நாமா ஒரு நாமா 4 தடவை வந்திருக்கு. அப்படி சில நாமாக்கள்லாம் அடிக்கடி வரும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அப்படி இந்த கேசவன்கிற நாமா 2 தடவை வந்திருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். 4 தடவை வந்த நாமா ஒரே நாமா தான். ஸ்ரீமான்னு ஒரு நாமா பகவானுக்கு. அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 4 தடவை 4 வேரியஸ் பிளேசஸில் வந்திருக்குது. அதே மாதிரி 3 நாமாக்கள் இருக்கிறது. வாசுதேவன் ங்கிற நாமா 3 தடவை வந்திருக்கு. அப்படி கேசவன்கிறது ரொம்ப முக்கியமான நாமாங்கிறதுக்காக எடுத்து சொன்னேன் நான். அப்படி அந்த சுவாமிக்கு அந்த பேர் வர காரணம் இந்த கேசியை வதம் பண்ணதுனால. அந்த விஷயத்தை, அந்த லீலைகளை இந்த பட்டத்திரி 71வது தசகத்தில் சொல்கிறாள்.
சொல்கிறத அவர் ரொம்ப வியாக்கரணம் படித்தவர், அழகாக கவிதையெல்லாம் ஏற்ற சக்தி உண்டு இருக்கு. அதனால் வார்த்தைகளை உபயோகம் பண்ணுறதுல கெட்டிக்காரர். அதில் இந்த தசகத்தில் விரோதாபாச அலங்காரம்னு ஒன்று உண்டு. அலங்கார சாஸ்திரம்னு, ஹவு டு எம்பெலிஷ் யுவர் ரைட்டிங். நம்ம இங்கிலீஷில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் சொல்லுவாள், அதெல்லாம் எப்படி எழுதுறது, ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கில். அப்படி சம்ஸ்கிருதத்தில் அலங்கார சாஸ்திரம்னு உண்டு. அலங்காரம் பண்ணுறது எப்படி அழகாக எழுதுறதுன்னுட்டு, சித்திரமாக எழுதுறதுன்னுட்டு. அப்படி விரோதாபாசம்னா ஒரே வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கும். அப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த வார்த்தையை 2 தடவை உபயோகம் பண்ணுறது. ஆனால் ஒன்று எதிர்மறையாக இருக்கும். அதே வார்த்தை இவர் என்ன சொல்ல விரும்புகிறாருக்கோ அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறதையும் சொல்லுவாள். அது ஒரு விசேஷம். அதை இங்கே 2-3 இடத்துல சொல்லியிருக்காள். அது இங்கிலீஷில் பன்னுன்னு சொல்கிறது. அதை அதை இங்கே உபயோகம் பண்ணியிருக்காள் பட்டத்திரி. அதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த கேசின்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் குதிரை வேஷம் போட்டுன்னு வந்தான். என்னத்தினால குதிரை வேஷம் போட்டுன்னு வந்தான்னாள், சீக்கிரமாக வரணும்னா குதிரைக்கு சம்ஸ்கிருதத்தில் சிந்துஜான்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா சிந்து தேசத்தில் தான் குதிரைகள்னால் அரேபியன் தேசத்தில் குதிரை வாங்குவா. நல்ல வசதியான பெடிகிரி குதிரை இருக்கும்னுட்டு. அப்படி பாரத தேசத்தில் முன்னாடி சிந்து தேசம், பாகிஸ்தானில் இருக்குது இப்போது, அதாவது ஆப்கானிஸ்தான் பக்கம் இருக்கும். அங்கே குதிரைகள்லாம் நல்லா இருக்குமா. அதனால் ரொம்ப வேகமாக போகக்கூடிய குதிரை. அதனால் கேசி நினச்சானா, சுவாமியை சீக்கிரமாக அணுகணும்னா சிந்துஜனாக போகணும், வேகமாக போகிற குதிரையாக போகணும்னு நினச்சான். சிந்துஜானா இன்னொரு அர்த்தம். சுவாமியை அணுக வேண்டுமென்றால், சிந்துனா சமுத்திரம். சமுத்திரத்தில் யார் பிறப்பாள்? மகாலட்சுமி ஆவிர்பாவமானாள் சமுத்திரத்தில். அதனால் அவளுக்கு சிந்துஜான்னு பேர். அப்போது பட்டதிரி இங்கே அழகாக சொல்கிறாள், அந்த கேசி நினச்சானா சுவாமியை அணுகிறது ரொம்ப சுலபமாக யாரால் முடியும்னா சிந்துஜாவால் முடியும், மகாலட்சுமியால் முடியும். இல்லை ஒரு வேகமாக சிந்து தேசத்தில் வாங்கின குதிரையால் முடியும் என்பதாக நினச்சி இந்த குதிரை வேஷம் போட்டுன்னு வந்தான்னு ரொம்ப அழகாக சித்திரமாக சொல்கிறாள். இதான் இந்த விரோதாபாச அலங்காரம் சொன்னேனே அது. யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷி ந அவகேஷி. ஒரு தடவை கூட தோத்தது கிடையாது. யாரு? எத்தனேஷு சர்வேஷு. எந்த காரியம் எத்தனம் பண்ணாலும், அவன் என்னென்ன காரியம் எடுத்துட்டாலும் ஒரு காரியத்திலாம் தோல்விங்கிறதே கிடையாதாம் அந்த கேசிக்கு. அந்த அப்பேற்பட்ட கேசி இருக்கானே, அவனை போஜேஷித்து இஷ்டபந்து, அவனுடைய ரொம்பவும் அத்தியந்த ஸ்நேகிதனான கம்சன் அவனை அனுப்பிச்சி வச்சானாம், நீ போனுட்டு. அப்போது துவம் சிந்துஜாவாப்பிய இதீவ மத்வா. அப்போ கேசி நினச்சானாம், நீ சிந்துஜாவால் சீக்கிரமாக அடைய முடியும். சிந்துஜானா குதிரை, சிந்துஜானா மகாலட்சுமினால் ஈஸிலி ஆக்சசபிள், ஒன்று அடைய முடியும் என்றதாக நினச்சி அந்த சிந்துஜவாஜி ரூபி, சிந்து தேசத்தில் தோன்றின ஒரு நல்ல வேகமான குதிரையாக ரூபம் எடுத்துட்டு வந்தான்னாள் முதல் ஸ்லோகத்தில். யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷி கேஷி ச போஜேஷிதுரிஷ்டபந்து. போஜேஷிது இஷ்டபந்து, போஜராஜனான அந்த கம்சனுடைய அத்தியந்த ஸ்நேகிதனவன். துவம் சிந்துஜாவாப்பிய இதீவ மத்வா. அவன் எண்ணினானாம் இதீவ மத்வா. என்ன எண்ணினான்? சிந்துஜாவாப்பிய, வேகமாக போகக்கூடிய குதிரையாலேயோ இல்லை மகாலட்சுமியாலேயோ சீக்கிரமாக அவனை அடைய முடியும் என்றதாக நினச்சி மத்வா இது மத்வா சம்பிராப்தவான் சிந்துஜ வாஜி ரூபா. வாஜின்னா குதிரை, சிந்துஜவாஜின்னா சிந்து தேசத்தில் உண்டான குதிரை ரூபத்தில் வந்தான். அதாவது வேகமாக போகக்கூடிய குதிரை ரூபத்தில் வந்தான்னு சொல்லக்கூடிய அழகான முதல் ஸ்லோகம். யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷி கேஷி ச போஜேஷிதுரிஷ்டபந்து. துவம் சிந்துஜாவாப்பிய இதீவ மத்வா சம்பிராப்தவான் சிந்துஜவாஜி ரூபः.
அடுத்த ஸ்லோகத்திலையும் அதே விரோதாபாச அலங்காரம்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு அலங்கார சாஸ்திரத்தில் கவிகள் எல்லாம் இயற்றுற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்காள். கந்தர்வதாமேஷ கதோபி ரூக்ஷைஹ நாதை சமுத்வேஜித சர்வலோகः பவத்விலோகாவதி கோபவாட்டீம் பிரமர்த்ய பாபः புனராபதத்வாம். புனः ஆபதத்து துவாம். அவன் வேகமாக குதிரை ரூபம் போட்டு ஓடி வந்தானாம் ஒன்ன நோக்கினாள். எப்படின்னாள்? கந்தர்வா கந்தர்வான்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. கந்தர்வதாம் ஏஷ கதோபி ரூக்ஷைஹி. கந்தர்வதாம்னா கந்தர்வ ரூபத்தில் வந்திருக்கான் அவன், அதாவது குதிரை ரூபத்திலேன்னு அர்த்தம். ஏன்னா கந்தர்வானா குதிரைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கந்தர்வாள்னா தேவலோகத்தில் இருக்கப்பட்ட செலஸ்டியல் சிங்கர்ஸ் அப்படின்னு என்ன பாடுவாள். கந்தர்வாள்னா கந்தர்வ கானம்னு சொல்கிறது. அப்படி கந்தர்வானா அது ஒன்று டெமிகாட்ஸ். கந்தர்வாள்னு ஒரு 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 தேவதைகள். அவள் அழகாக பாடக்கூடிய சக்தி உள்ளவாள். இங்கே சொல்கிறாள் கந்தர்வதாம் ஏஷ கதோபி ரூக்ஷைஹி. அவன் குதிரை ரூபத்தில் வந்திருந்தா கூட. இன்னொரு அர்த்தம் அவன் கந்தர்வனாக வந்திருந்தா கூட. ஏன்னா அழகாக பாடணும் கந்தர்வனாக வந்தா. ஆனால் இறஞ்சி கழுத மாதிரி கத்தின்னு வந்தானா. குதிரை வேகமாக கனைச்சுட்டே வந்தானா. அது காதுக்கு ரொம்ப கர்ண கட்டூரமாக இருந்தது. அது சொல்கிறாள் இங்கே. ரூக்ஷைஹின்னா நாதைஹி, காதை பொழக்கிற மாதிரி சத்தத்தை போட்டு வந்தானாம். குதிரை கனைக்குமே, இந்த மாதிரி கனைச்சுண்டு. அது சொல்கிறாள் பட்டதிரி. இவன் கந்தர்வதாம் ஏஷ குதிரை மாதிரி வந்தா கூட. இன்னொரு அர்த்தம் கந்தர்வ ரூபத்தில் வந்தா கூட. கந்தர்வாள் மாதிரி பாடலையே, காதுக்கு நாராச்சமாய் கத்தின்னு வந்தானேன்னாள். கந்தர்வதாமேஷ கதோபி ரூக்ஷைஹி நாதை சமுத்வேஜித சர்வலோகः. சமுத்வேஜித சர்வலோகः, லோகம் முழுக்கவும் பயந்துதான் அவன் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு காதை பழக்க முடியா கத்தின்னு வந்தானா. அதை கண்டு லோகமே நடுநடுங்கித்துங்கிறாள். இந்த குதிரை ரூபம் போட்டு வந்தவன் வந்துட்டு என்ன பண்ணாள்னால் பிரமர்த்திய கோபவாட்டீம். அங்கே கோகுலத்தில் நந்த கோகுலத்தில் இருக்கப்பட்ட கோபாலாள் பசு இடையாள் எல்லாரையும் பயமூர்த்தினானா. அந்த சத்தத்தை கேட்டு பயந்தாளவாள்னா. அப்போ வேகமாக ஓடி வந்தான் ஒன்ன நோக்கினாள். பவத் விலோகாவதி கோபவாட்டீம் பிரமர்த்திய பாபः புனராபதத்வாம். கந்தர்வதாமேஷ கதோபி ரூக்ஷைஹி நாதை சமுத்வேஜித சர்வலோகः பவத்விலோகாவதி கோபவாட்டீம் பிரமர்த்திய பாபः புனராபதத்வாம். கோபவாட்டீம் பிரமர்த்திய, அந்த கோபாலெல்லாம் இருக்கப்பட்ட எல்லாரையும் பயமூர்த்தி அவளெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு வந்தானாம். ஆனால் ஒன்றை பார்த்த உடனே அவனால் அது பண்ண முடியலேங்கிறாள். அது வரையும் தான் பண்ண முடிஞ்சதுன்னாள். உன்னை நோக்கி ஓடி வந்தான் குதிரை ரூபத்தை எடுத்துருந்துன்னு சொல்லக்கூடிய 2வது ஸ்லோகம் இது. 3வது ஸ்லோகத்துலேயும் அதே விரோதாபாச அலங்காரங்கிறதான அலங்கார சாஸ்திரப்படிக்கு ஒரு அழகாக பதங்களை உபயோகம் பண்ணியிருக்காள். அங்கே என்ன உபயோகம் பண்ணியிருக்காள்னா தார்க்ஷ்யான்னு ஒரு பதம். தார்க்ஷ்யான குதிரைன்னு ஒரு அர்த்தம். தார்க்ஷ்யான கருடன்னு ஒரு அர்த்தம். சுவாமி கருடனுடைய முதுகில் ஏறிண்டு வரவர். தார்க்ஷ்யா அர்ப்பித்த அங்கிரேனாள். அதாவது பகவானுடைய காலு அப்படி கருடன் மேலே தொங்கின்னு இருக்கும். கருடன் மேலே வச்சு தான் ஏறி உட்கார்ந்துருப்பார் சுவாமி. அப்படி கருடன் மேலே அப்படி வச்சுட்டு இருக்கப்பட்ட கால உடையவனேன்னு அர்த்தம். தார்க்ஷ்யார்ப்பித்த அங்கிரேஹே அப்படின்னாக்க தார்க்ஷ்யானா குதிரைன்னு அர்த்தம். அதை இந்த ஸ்லோகத்தில் அழகாக இந்த பதங்களை உபயோகம் பண்ணியிருக்காள் பட்டத்திரி. தார்க்ஷ்யார்ப்பிதாங்கிரேஹே தவ தார்க்ஷ்ய ஏஷ சிக்ஷேபவக்ஷோ புவி நாம பாதம் பிருகோபதாகாத கதாம் நிசம்ய ஸ்வேனாபி சக்கியம் ததிதீவ மோகாத். இந்த குதிரை ரூபத்தில் வந்த அந்த கேசி காலால்
உதைச்சின்னு வந்தான். குதிரை எப்போதும் உதைக்கும். காலால் உதைச்சின்னு வந்தான். யாரை உதைச்சானால் சுவாமியினுடைய மார்பு பிரதேசத்தை போய் உதைச்சானான். ஆனால் சுவாமி கருணாமூர்த்தி, தன் மார்பில் யாரான உதைச்சா சிக்ஷை பண்ணுறதில்ல சுவாமி, அவளுக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்காள். பிருகு மகர்ஷின்னு ஒருத்தர், அவர் வேகமாக சுவாமிகிட்ட வந்தார், கோச்சிந்தார் சுவாமியே, காலால் உதைச்சி விட்டாள். அப்போ சுவாமியை இந்த காலுக்கு வலிக்குமேன்னு சொல்லி அதை தடவி கொடுத்தார்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படி இந்த கேஷி சுவாமியை குதிரை ரூபம் போட்டுன்னு வந்து காலால் ஒரு உதை விட்டான் அவருடைய மார்பில். அப்போது இந்த சுவாமி இருக்காரே, அவர் யார்? அவருடைய காலை கருடன் தார்க்ஷியன் மேலே தொங்க பண்ணிருக்கிறவள். தார்க்ஷியா அர்ப்பித்தாங்கிரேஹே வக்ஷோபுவி. எந்த சுவாமி கருடனுடைய மேலே காலை போட்டுருக்காரோ அந்த சுவாமியினுடைய வக்ஷஸ்தலத்தை போய் காலால் உதைச்சான் நாள். தார்க்ஷிய ரூபத்தில் வந்தவன், குதிரை ரூபத்தில் வந்தவன். அப்போ என்ன நாள் அவனுக்கு என்ன தோணித்தான், ஒரு மோகம் மனசில் தோணித்தான். அப்படி இவரை உதைச்சோம்னா முன்னாடி ஒரு கதை இருக்கே, இது மாதிரி பிருகு மகர்ஷியை அவள் உதைச்ச போது சுவாமி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணாள். இந்த பிருகுக்கு அந்த பிருகுனுடைய புத்திரியான மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணாள். அதனால தான் அவளுக்கு பார்கவின்னு பேர். பார்கவின்னு மகாலட்சுமிக்கு பேர். என்ன, பிருகுனுடைய பொண்ணுங்கிறதுனால. அந்த பிருகு மகர்ஷி சுவாமியை காலால் உதைச்சவர். அவருக்கு இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காளே சுவாமின்னு மோகத்தில் நினச்சிருந்தானா. அப்படிங்கிறாள் பட்டதி கவியினுடைய உத்பிரேக்ஷது. அப்படி நினச்சிட்டு சுவாமியை காலால் உதைச்சாங்கிறாள். இந்த 3வது ஸ்லோகத்தில் தார்க்ஷ்யார்பிதாங்கிரேஹே தவ தார்க்ஷ்யேஷ சிக்ஷேபவக்ஷோ புவி நாம பாதம். உன்னுடைய வக்ஷஸ்தலத்தை உதைச்சானாமே இந்த கேஷி குதிரை ரூபத்தில். என்ன நினச்சின்னு உதைச்சான்? பிருகோபதாகாத கதாம் நிஜம்ய. பிருகு மகர்ஷி உன்னை உதைச்சி பரமானுகிரகத்தை உங்கள்கிட்டேருந்தா பெற்றிருந்தாளே அந்த கதையை நினச்சிண்டு ஸ்வேனாபி சக்கியம் ததிதீவ மோகாத்து. தனக்கும் அந்த மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணுவேள்னு நினச்சிண்டு மோகத்தில் உங்களை உதைச்சான இந்த குதிரை ரூபத்தில் வந்தவன் சொல்லப்பட்ட 3வது ஸ்லோகம் இது. தார்க்ஷ்யார்பிதாங்கிரேஹே தவ தார்க்ஷ்யேஷ சிக்ஷேபவக்ஷோ புவி நாம பாதம். பிருகோபதாகாத கதாம் நிசம்ய ஸ்வேனாபி சக்கியம் ததிதீவ மோகாத்து. அழகான 3வது ஸ்லோகம் இது. 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி அவன் உதைச்ச போது அந்த அவன் உதைக்கிறத மார்பில் வாங்காமல் அதை அப்படி நகர்ந்துனுட்டாள் சுவாமி. நகர்ந்துட்டோன்னே அவன் உதைச்சவன் போய் கீழே விழுந்தானாம். விழுந்து மூர்ச்சையாக போய் கீழே விழுந்துட்டான். ஏன்னா சுவாமி அவன் காலை பிடிச்சி ஒரு சுற்றி தூக்கி எறிஞ்சுட்டார். அவன் கீழே போய் விழுந்தான். திடார்னுட்டு மூர்ச்சையாயிட்டான் அவன். அப்போது அவனுக்கு மகா கோபம் வந்து தான் மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்தோடனே சுவாமியை போய் கடிச்சு பண்ணணும்னுட்டு ஓடி வந்தானாம் குதிரை ரூபத்தில் இருக்க வந்தவன். அது சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். பிரவஞ்சயன்னஸ்ய குராஞ்சலம் திராக்கு அமும் சிக்ஷேபித தூரம் சமூர்ச்சிதோபி ஹ்யதிமூர்ச்சிதேன क्रोधोष्मणा खादितुमाद्रुतस्त्वाम् பிரவஞ்சயன்னஸ்ய குராஞ்சலம் துவம். ஏ குருவாயிரப்பா, அவன் உன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் உதைக்கணுங்கிறதுக்காக குதிரை ரூபத்தில் இருந்தவன் வந்து காலால் உதைச்சான். ஆனால் அந்த உதைச்சத்தை உன்னுடைய மார்பில் வாங்காமல் நீ நகர்ந்துட்டு அவனை பிடிச்சி காலை பிடிச்சி தூக்கி எறிஞ்ச அவனை. திராக் சிக்ஷேபித அமுஞ்ச தூரம், ரொம்ப தூரத்தில் தூக்கி எறிஞ்சே நீ. அப்போ அவனுக்கு மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். சம்மூர்ச்சிதோபி ஹி அதிமூர்ச்சிதேன क्रोधोष्मणा खादितुमाद्रुतस्त्वाम्. அதிமூர்ச்சிதேன क्रोधोष्मणा, ரொம்ப கோபம் ஏற்பட்டு பெரிய கோபத்தினால பெரிய மூச்சு விட்டுண்டு உன்னை எப்படியான கடிச்சு பண்ணுங்கிறா எண்ணத்தோடு ஓடி வந்தான்கிறாள். பிரவஞ்சயன்னஸ்ய குராஞ்சலம் திராக்கு அமும் சிக்ஷேபித தூரம் சமூர்ச்சிதோபி
ஹியதிமூர்ச்சிதேன குரோதோஷ்மணா காதிதுமாத்ருதஸ்துவாம் காதிதுமாத்ருதஸ்துவாம். பேர்பட்ட 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கேசி வியோம வத வர்ணனம் நாம ஏகசப்ததிதமம் தசகம். யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷீ யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷீ யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷீ கேஷீ ச போஜேஷிதுரிஷ்டபந்துः கேஷீ ச போஜேஷிதுரிஷ்டபந்துः கேஷீ ச போஜேஷிதுரிஷ்டபந்துः த்வம் சிந்துஜாவாப்ய இதீவ மத்வா த்வம் சிந்துஜாவாப்ய இதீவ மத்வா த்வம் சிந்துஜாவாப்ய இதீவ மத்வா சம்பிராப்தவான் சிந்துஜவாதிரூபः சம்பிராப்தவான் சிந்துஜவாதிரூபः சம்பிராப்தவான் சிந்துஜவாதிரூபः கந்தர்வதாமேஷ கதோபி ரூக்ஷைः கந்தர்வதாமேஷ கதோபி ரூக்ஷைः கந்தர்வதாமேஷ கதோபி ரூக்ஷைः நாதைः சமுத்வேஜித சர்வலோகः நாதைः சமுத்வேஜித சர்வலோகः நாதைः சமுத்வேஜித சர்வலோகः பவத்விலோகாவதி கோபவாட்டீம் பவத்விலோகாவதி கோபவாட்டீம் பவத்விலோகாவதி கோபவாட்டீம் பிரமர்த்ய பாபः புனராபதத்வாம் பிரமர்த்ய பாபः புனராபதத்வாம் பிரமர்த்ய பாபः புனராபதத்வாம் தார்க்ஷ்யார்பிதாங்க்ரேः தவ தார்க்ஷ்ய ஏஷ தார்க்ஷ்யார்பிதாங்க்ரேः தவ தார்க்ஷ்ய ஏஷ தார்க்ஷ்யார்பிதாங்க்ரேः தவ தார்க்ஷ்ய ஏஷ சிக்ஷேப வக்ஷோ புவி நாம பாதம் சிக்ஷேப வக்ஷோ புவி நாம பாதம் சிக்ஷேப வக்ஷோ புவி நாம பாதம் भृगोपदाघात कथां निशम्य भृगोपदाघात कथां निशम्य भृगोपदाघात कथां निशम्य स्वेनापि शक्यं तदितीव मोहात् स्वेनापि शक्यं तदितीव मोहात् स्वेनापि शक्यं तदितीव मोहात् प्रवञ्चयन्नस्य खुराञ्चलं द्राक् प्रवञ्चयन्नस्य खुराञ्चलं द्राक् प्रवञ्चयन्नस्य खुराञ्चलं द्राक् अमुं च चिक्षेपिथ दूरदूरम् अमुं च चिक्षेपिथ दूरदूरम् अमुं च चिक्षेपिथ दूरदूरम् सम्मूर्छितोऽपि हि अतिमूर्छितेन सम्मूर्छितोऽपि ह्यतिमूर्छितेन सम्मूर्छितोऽपि ह्यतिमूर्छितेन क्रोधोष्मणा खादितुमादृतस्त्वाम् क्रोधोष्मणा खादितुमादृतस्त्वाम् क्रोधोष्मणा खादितुमादृतस्त्वाम् ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த கேசி குதிரை ரூபத்தை எடுத்துட்டு சுவாமியை ஹிம்சிக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட ஓடி வந்து அவரை நோக்கி வந்தான். அப்பொழுது சுவாமி அவன் காலை பிடிச்சி எடுத்து தூக்கி எறிஞ்சால் மூர்ச்சையாக போய் விழுந்தான். அப்பொழுது அவனுக்கு கோபம் வந்து அவன் சுவாமியை கடிச்சு பண்ணணும்னு ஓடி வந்ததாக போன ஸ்லோகத்தில் சொன்னாள். இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள், சுவாமி நினைச்சாலாம் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னுட்டு, வாக தண்டே துவம் யதாக, அவனுக்கு இந்த குதிரைக்கு குதிரை ரூபத்தில் இருக்கப்பட்டவனுக்கு தண்டம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலாம். வாகம்னா குதிரைன்னு அர்த்தம். வாக தண்டே துவம் யதாக, இந்த குதிரைக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் என்பதாக சுவாமி நினச்சாலாம். அப்போ என்ன பண்ணாள்னா சுவாமி தன்னுடைய கைங்கிற
தண்டம் இருக்கு இல்லையா, அந்த கை சுவாமியோட கை பெரிய கழி மாதிரி நீண்டு நல்லா கனமாக இருந்தது. அது வாகா தண்டம்ங்கிறாள். இந்த வா பா ரெண்டையும் சம்ஸ்கிருத பாஷையில் ஒரு இடத்துல இன்னொன்று யூஸ் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது, வபயோர் அபேதான்னுட்டு. வானா பானா. அதனால்தான் கல்கத்தாலெலாம் போனேன்னா, பெங்காலில் போனால் வங்காளம்னு சொல்ல மாட்டான், பெங்காளம்னு சொல்லுவான். வைத்தியநாதன்கிறத பைத்தியநாதன் பன், வால்மீகிங்கிறத பால்மீகிங் பன். எல்லா வாக்கும் பாவா போயிடும், பாக்கெல்லாம் வாழா போயிடும். அது அந்த பெங்காலில் அந்த வபயோர் அபேதாங்கிற ரூல் படிக்கி அவ மாற்றி சொல்லுவாள். அப்படி வாகா தண்டம்னா கைங்கிற தண்டம் இருக்கே, அதை வச்சுருந்தாள்னு அர்த்தம். வாக்கு பதிலாக பா போடலாம், பாகு தண்டம். பாகுன்னா கை. அதை உபயோகம் பண்ணியிருக்காள் சுவாமி. இந்த வாகதண்டே துவம் யதாக, இந்த குதிரை வாகம்னா குதிரை, குதிரைக்கு தண்டம் கொடுக்கணுங்கிறதா நினச்சி உன் கைங்கிற தண்டம் இருக்கே, கழி இருக்கே, அது அவனுடைய முகத்தில் வாய்க்குள்ளே போய் திணிச்சே. நீ திணிச்ச உடனே அவனுக்கு மூச்சு முட்டி அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனோடனே சுவாமியோட கலந்து விட்டான் சொன்னாள். அது சுவாமியோடு எப்படி கலந்தான் நாள், ஐக்கியமாயிட்டான் நாள். ஐக்கியம்னா ஏக்கம்ங்கிறதுலேருந்து வந்தது ஐக்கியம். ஏக்கம்னா ஒன்றா போய்டுறதுன்னு அர்த்தம். அவன் சப்தீபவன் அப்படிங்கிறாள். சப்தீபவன்னா அவன் குதிரையாக இருந்த போதிலும் கூட அர்த்தம். ஆனால் சப்தினா ஏழாக இருந்த போதிலும் கூட ஒன்றா ஆயிட்டான்னு விசித்திரமாக அதான் விரோதாபாசங்கிறது அலங்கார சாஸ்திரப்படிக்கு. அது சொல்கிறாள் இங்கே. துவம் வாக தண்டே கிருததீஷ்சவாக தண்டம் யதா தஸ்ய முகே ததானீம் தத்விருத்திருத்தஸ்வசனோ கதாசு சப்தீபவன்னபி அயம் ஐக்கியமாகாத்து. அவன் குதிரையாக இருந்த போதிலும் கூட சப்தீபவன்னபி, அதாவது அவன் ஏழாக இருந்த போதிலும் கூட ஒன்னா ஆயிட்டான்னு சொல்றாள். துவம் சஹா சப்தீபவன்னபி அயம் ஐக்கியம் ஆகாத்து, ஒன்னா போயிட்டான் நாள். சுவாமியோட இரண்டரை கலந்து விட்டான் அவன் சுவாமியோட கூட. துவம் வாக தண்டே கிருததீஷ்ச வாகா தண்டம் யதா தஸ்ய முகே ததானீம். ஏ கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நீ கிருததீ மனசில் என்ன நினச்ச? அந்த வாகம், அந்த குதிரைக்கு தண்டம் கொடுக்கணும், பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்னு நினச்ச. அதனால் என்ன பண்ண? வாகா தண்டம் யதா தஸ்ய முகே, அவனுடைய வாய்க்குள்ள உன்னுடைய பெருத்த கழி மாதிரி இருக்கப்பட்ட உன்னுடைய கையை கொண்டு உள்ளே விட்டோன்னே அவனுக்கு மூச்சு முட்டி போயிடுது. தத்விருத்திருத்த ஸ்வசனோகதாசு, மூச்சு விடாமல் போயிடுது. என்ன தொண்டையை போய் அடைச்சி விட்டாள், மூக்கு அடைக்கிற மாதிரி. மூச்சு விட முடியல, அதனால் கதாசுன்னான். அவனுடைய உசுறு போயிடுத்து. உசுறு எங்கே போச்சுன்னாள்? சப்தீபவன் அப்பி, அவன் குதிரையாக இருந்த போதிலும் கூட, ஏழாக இருந்த போதிலும் கூட ஐக்கியமாகாத்து, உன்னோட கூட ஐக்கியமாயிட்டான். அவனுக்கு மோட்சம் கொடுத்தே கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அழகான 5வது ஸ்லோகம். துவம் வாக தண்டே கிருததீஷ்சவாகா தண்டம் யதா தஸ்ய முகே ததானீம் தத்விருத்திருத்தஸ்வசனோ கதாசு சப்தீபவன்னபி அயமைக்கியமாகாத்து. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இப்படி நீ அவனை கொன்னது எப்படி இருக்குன்னாள்? அஸ்வமேத யாகம் பண்ண மாதிரி இருக்குன்னாள். ஏன்னா அஸ்வமேத யாகத்தில் அஸ்வத்தை தான் கொன்று பலி கொடுத்து ஹோமம் பண்ணுவாள். அதனால் அஸ்வமேத யாகம்னு பேர் இருக்குது. அது சொல்கிறாள் பட்டத்திரி, நீ இந்த குதிரை ரூபத்தில் வந்த கேசியை கொன்னது தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டாள். அவள்லாம் என்னம்மா நினச்சிருந்தாள்னா, இது ஏதோ அஸ்வமேத யாகத்துக்காக குதிரையை பலி கொடுக்குறார் சுவாமின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாளாம் தேவதைகள்லாம் ஆகாசத்தில், இந்திராதி தேவதைகள். அப்படி பேசிட்டு அவள் உன்னை புகழ்ந்துட்டு உனக்கு பேர் அன்னிலேருந்து கேசவனுங்கிற பேர் வந்துடுத்து. கேசவன்னா கேசியை வதம் பண்ணவன் அர்த்தம். வானா வதம், வதம் பண்ணுறது. கேசியை வதம் பண்ணுறது கேசவாகா. அப்படியே சுவாமிக்கு பேர் வச்சுட்டாலாம் இந்திராதி தேவதைகள். அதை சொல்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். ஆலம்ப மாத்திரேன பசோசுராணாம் பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேதே
கிருதே த்வயா ஹர்ஷவசாத் சுரேந்திராः த்வாம் துஷ்டுः கேசவநாமதேயம் ஆலம்ப மாத்திரேன பசோசுராணாம். பசுக்களை கொல்லுவது என்பது அஸ்வமேத யாகத்தில் அஸ்வத்தை கொல்லுவாள். அப்படி நீ அஸ்வரூபத்தில் வந்த அந்த கேசியை கொன்னதை பார்த்துவிட்டு பிரசாத கே சுராணாம் தேவதைகள் நான் சந்தோஷப்பட்டாள். என்ன சந்தோஷப்பட்டாள்? ஹே கிருஷ்ணா, நீ இந்த கேசியை கொன்னது குதிரை ரூபத்தில் வந்தது கொன்னது அஸ்வமேத யாகம் மாதிரி இருக்குன்னு நினச்சி உன்னை புகழ்ந்து பாடினார்கள். சுரேந்திராக ஹர்ஷவசாத்து துஷ்டு துவாம், உன்னை சந்தோஷிப்பிச்சாள். என்ன ஸ்தோத்திரம் பண்ணி உனக்கு பேர் அன்னிலேருந்து என்ன வச்சாவா? கேசவநாமதேயம், கேசவன்கிறதாக, அதாவது கேசியை கொன்னவன் என்பதாக உனக்கு பேர் புகழடைஞ்சே நீங்கள். ஆலம்ப மாத்திரேன பசோசூராணாம் பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேதே கிருதே த்வயா ஹர்ஷவசாத் சுரேந்திராः த்வாம் துஷ்டுः கேசவநாமதேயம். அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், நாரத சுவாமி வந்து கம்சங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காள், அப்பா இங்கே வந்திருக்கிறது வசுதேவனுடைய புள்ளை மாதிரி நினச்சுன்னு விடாத, சாக்ஷாத் பகவான் தான் வந்திருக்கார், கிருஷ்ணனாக வந்திருக்காள் அங்கே அப்படின்னு சொல்லி பயமூர்த்தி வச்சார் நாரத சுவாமி கம்சனை. அவனை புகழ்ந்து கம்சனை ரொம்ப புகழ்ந்து சொல்லிவிட்டு, அப்பா உனக்கு பயம் வேற யாரும் இல்லை, அந்த கிருஷ்ணன்தான். இந்த கேசியை கொன்னாலோ கேசியை கொன்ன அந்த சாக்ஷாத் பரம்பொருள் இருக்கானே அவன்தான் உனக்கு நேச்சுரல் எனிமி சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம் இது. கம்சாயத்தே சௌரி சுதத்வமுக்த்வா தம் தத்வதோத்கம் பிரதிருத்தியவாச்சா பிராப்தேன கேசி க்ஷபணாவசானே ஸ்ரீநாரதேன துவம் அபிஷ்டுதோ பூ. நாரதரால கம்சன்கிட்ட சொல்லியிருக்காள், நீ வசுதேவருடைய புத்திரனான வாசுதேவன், அவனால்தான் ஏ கம்சா உனக்கு அழிவு என்பதாக கம்சன்கிட்ட சொல்லி வச்சிருக்காள் நாரத சுவாமி. இதை கேசியை நீ வதம் பண்ணோன்னே கம்சன்கிட்ட வந்து சொன்னாலாம், அப்பா நீ அனுப்பிச்ச கேசி சுவாமியோட சாயுஜ்யமாயிட்டான், அவனை சுவாமி வதம் பண்ணிவிட்டாள் குதிரை ரூபத்தில் வந்தவனேன்னு சொல்லி அவனை பயமூர்த்தி வச்சாலாம் நாரத சுவாமி. அதை இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கம்சாயத்தே சௌரி சுதத்வமுக்த்வா தம் தத்வதோத்கம் பிரதிருத்தியவாச்சா பிராப்தேன கேசி க்ஷபணாவசானே ஸ்ரீநாரதேன துவம் அபிஷ்டுதோ பூ. உன்னை நாரத சுவாமி புகழ்ந்து பாடினார், கேசியை நீ வதம் பண்ணத்தை கம்சங்கிட்டையும் எடுத்து சொல்லி அவனுக்கு பயமூர்த்தி வச்சாள்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. த்வம் வாகதண்டே கிருததீச்சவாஹா த்வம் வாகதண்டே கிருததீச்சவாஹா த்வம் வாகதண்டே கிருததீச்சவாஹா தண்டம் யதாஸ்தஸ்ய முகே ததானீம் தண்டம் யதாஸ்தஸ்ய முகே ததானீம் தண்டம் யதாஸ்தஸ்ய முகே ததானீம் தத்விருத்திருத்தஸ்வசனோ கதாசு தத்விருத்திருத்தஸ்வசனோ கதாசு தத்விருத்திருத்தஸ்வசனோ கதாசு சப்தீபவன் அப்யயமைக்யமாகாத் சப்தீபவன் ஐக்கியமாகாத் சப்தீபவன் ஐக்கியமாகாத் சப்தீபவன் அப்யயம் ஐக்கியமாகாத் சப்தீபவன் அப்யயமைக்யமாகாத் சப்தீபவன் அப்யயம் ஐக்கியமாகாத். ஆலம்ப மாத்திரேண பசோசுராணாம் ஆலம்ப மாத்திரேண பசோசுராணாம் ஆலம்ப மாத்திரேண பசோசுராணாம் பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேதே பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேதே பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேதே கிருதே த்வயா
ஹர்ஷவசாத் சுரேந்திராக கிருதே த்வயா ஹர்ஷவசாத் சுரேந்திராக கிருதே த்வயா ஹர்ஷவசாத் சுரேந்திராக த்வாம் துஷ்டுः கேசவநாமதேயம் த்வாம் துஷ்டுः கேசவநாமதேயம் த்வாம் துஷ்டுः கேசவநாமதேயம் கம்சாயதே शौरी सुतत्वमुक्त्वा कंसायते शौरी सुतत्वमुक्त्वा कंसायते शौरी सुतत्वमुक्त्वा तं तद्वधोत्कं प्रतिरुध्य वाचा तं तद्वधोत्कं प्रतिरुध्य वाचा तं तद्वधोत्कं प्रतिरुध्य वाचा प्राप्तेन केशि क्षपणावसाने प्राप्तेन केशि क्षपणावसाने प्राप्तेन केशि क्षपणावसाने श्रीनारदेन त्वम् अभिष्टुतो भूः श्रीनारदेन त्वम् अभिष्टुतो भूः श्रीनारदेन त्वम् अभिष्टुतो भूः श्रीहरये नमः. சுவாமி கேசியை வதம் பண்ண விஷயத்தை கம்சனுக்கு தெரியப்படுத்தினார் நாரத சுவாமி. அப்போ கம்சன் பார்த்தான், இதுவரையும் ஒரு தோல்வியே அடையாத அந்த கேசியே சுவாமி வதம் பண்ணிவிட்டாரே, அதனால் இன்னும் வேறு யாரையான அனுப்பணும்னு சொல்லிவிட்டு வியோமன் ஒரு அசுரன், அவனுக்கு எல்லா விதமான மேஜிக்கும் தெரியும், தந்திரங்கள் தெரியும், அவனை அனுப்பிச்சுப்போம், அவனுக்கு எல்லா மாய வித்தைகளும் தெரியும், அதனால் அவனை அனுப்புவோம்னு கம்சன் தீர்மானம் பண்ணான்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். கதாபி கோபை சஹகானனாந்தே நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் மயாத்மஜ பிராப துரந்தமாயோ व्योमाभिदो व्योमचरोपरोधी कदापि गोपैः सहकाननान्ते निलायन क्रीडनलोलुपं त्वां मयात्मज प्राप दुरन्तमायो व्योमाभिदो व्योमचरोपरोधी. ஒரு நாளைக்கு கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன், வியோமன்னு பேர், அவன் மயாசுரனுடைய புள்ளை, அதனால் எல்லா மாய வித்தியர்களும் அவனுக்கு தெரியும். மயாத்மஜா வியோமச்சர உபரோதி, அவன் எல்லா தேவதைகளுக்கும் எதிரியாக இருக்கப்பட்டவன். துரந்தமாயா பிராபத்வாம், அவனுக்கு நிறையா மேஜிக் எல்லாம் தெரியும், மாய வித்தியெல்லாம் தெரியும். அவன் ஒன்று அணுகினான்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். அவன் என்ன பண்ணான், ஓடி வந்து தன்னுடைய மாய வித்தியினால் அங்கே விளையாண்டிருந்த கோபாலாள் எல்லாரையும் அப்படியே மறைச்சுட்டான், அவள் தெரியாமல் பண்ணிவிட்டான். அவளோட சேர்ந்து இவனும் விளையாடுறதுக்காக வந்தான். ஏன்னா ஒரு நாளைக்கு சுவாமி பலராமன் பாக்கி இடையர் குலத்தில் இருக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாரும் விளையாடிருந்தா காட்டில் கண்ணாமூச்சி விளையாடுறதுங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து எனிமியாக இருக்கும், இன்னொரு குரூப்பு அதை போய் தேடி பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுப்பாள். இப்படி விளையாண்டுருந்தாள். அந்த விளையாட்டில் இவனும் சேர்ந்துட்டான், தானும் ஒன்று சேருவோன்ட்டு. அவனுடைய எண்ணம் என்னென்னா, இப்படி அவளோட சேர்ந்து விளையாடிண்டே அந்த பசங்களெல்லாம் தன்னுடைய மாயையை உபயோகம் பண்ணி மறைச்சி பண்ணும் அப்படிங்கிறதா எண்ணம். அப்படியே பண்ணினான் அவன். அதை சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். கதாபி கோபை சஹ கானனாந்தே நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் மயா ஆத்மஜ பிராப துரந்தமாயோ व्योमाभिदो व्योमचरोपरोधी. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ கானனாந்தே காட்டுக்குள்ளே போய் குழந்தைகளோடு கூட நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் விளையாடினே, நீ ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுருந்த. அப்பொழுது மயாசுரனுடைய புள்ளை மயாத்மஜ பிராப துரந்தமாயோ, நிறையா மாயாஜால வித்தைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த அந்த வியோமன், அவன் மயனுடைய புள்ள, மயங்கிற அசுரனுடைய புள்ள, அவன் என்ன பண்ணான், வியோமாபிதா வியோமச்சரோ பரோதி, he is the enemy of all the demigods.
அவன் ஓடி வந்தான்னு சொன்னாள். கதாபி கோபை சக கானனாந்தே நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் மயாத்மஜ பிராப துரந்தமாயோ வியோமாபிதோ வியோமச்சரோ பரோதி. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி, அந்த ஒளிஞ்சு விளையாடுற கேம் இருக்கு இல்லையா, ஹைட் அண்ட் சீக், அதை வாழலாம் கோபாலாள்னா கிருஷ்ணனோடையும் பலராமனோடையும் விளையாண்டுருக்காள். அதில் என்ன பண்ணுவாள், 2ஆக பிரித்து ஒரு பாகம் திருடாளாகவும் இன்னொரு பாகம் போலீஸ்காரால் வந்து இந்த போலீஸ்காரன் திருடனை போய் ஒளிஞ்சின்றிருக்கிற திருடனை கண்டுபிடிப்பன், சிக்ஷை பண்ணுவன். இந்த மாதிரி ஒரு விளையாட்டு. இதை விளையாண்டுருந்த போது அந்த வியோமாசுரன் என்ன பண்ணான், இந்த குழந்தைகளெல்லாம் தன்னுடைய மாயினால் எடுத்து குழந்தைகள் பசுமாடு கூட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு குகைக்குள்ளே கொண்டு போயிட்டு வச்சுட்டு அடைச்சிட்டான், குகையை வெளியில் வர முடியாதபடி. இதை தெரிஞ்சிருந்த சுவாமி அந்த வியோமாசுரனை கொன்னார் இம்மீடியட்டாக. அதுதான் சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். சச்சோர பாலாயித வல்லவேஷு சோராயிதோ கோபசிஷூன் பசூன்ஷ குஹாசு கிருத்வா பிததே சிலாபிஹி त्वया च बुद्ध्वा परिमर्दितो भूत्. சச்சோர பாலாயித வல்லவேஷு, பாலாயித்தன்னா போலீஸ்காரன் அர்த்தம், சோரஹான்னா திருடன் அர்த்தம். காப்ஸ் அண்ட் ராபர்ட்ஸ்னுட்டு ஒரு சொல்லுவாள் விளையாட்டு. சோர பாலாயித வல்லவேஷு, அந்த விளையாட்டு விளையாண்டுருந்தாலாம் கிருஷ்ணனும் சகபாடிகளும். அப்பொழுது கோபசிஷூன் பசுஷ, பசுமாட்டு கூட்டங்கள், கோபாலால் இவாளெல்லாம் அந்த மயாசுரனுடைய பிள்ளையான வியோமன் ஒரு குகைக்குள்ளே போய் அடைச்சி வச்சுட்டான் அவளெல்லாம். அதனால் உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆயிடுத்து. புத்வா துவயாச்ச, இதை தெரிஞ்சுட்டேன் நீ, ஏன்னா ஞான திருஷ்டினால தெரிஞ்சுட்டேன். அப்போ நீ என்ன பண்ண, அவனை கொண்டுவிட்ட. அபூத்து பரிமர்திதா, அந்த வியோமாசுரனை வதம் பண்ணியே கிருஷ்ணாங்கிறாள். சச்சோர பாலாயித வல்லவேஷு சோராயிதோ கோபசிஷூன் பசூன்ஷ குஹாசு கிருத்வா பிததே சிலாபிஹி त्वया च बुद्ध्वा परिमर्दितो भूत्. அடுத்த கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி, இவ்வாறாக அந்த நந்த விரஜத்தில் எப்போ பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட் இருந்தது, கிருஷ்ணா இருந்துட்டு இருந்தது. அவள் சாந்தோமாக இருந்துட்டுருப்பாள். திடீர்னு இந்த மாதிரியான ஆபத்து வரும், உடனே எல்லாரும் பறந்து 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 வேலை செய்வாள். அப்படி இந்த நந்த விரஜத்தில் இருக்கப்பட்ட அந்த இடையாளுடைய கோஷ்டியெல்லாம் உன்னுடைய விளையாட்டுகள் லீலைகள் இதை பார்த்து பார்த்து மகிழ்ந்து ஆனந்தப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஹே குருவாயூரப்பா, நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறாள் பட்டதிரி. ஏவம் விதைஹி சாத்புத கேலிபேதைஹி ஆனந்தமூர்ச்சாம் அதுலாம் விரஜஸ்ய பதே பதே நூதனயன் நசீமம் பராத்மரூபின் பவனேஷ பாயாக. நூதனயன்னு பதே பதே, அடிக்கடி அந்த நந்தவிரஜத்தில் இப்படி அத்தியுதமான ஆச்சரியமான லீலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்துதாம் அடிக்கடிங்கிறாள். அதை பார்த்துவிட்டு அங்கே இருக்கிறவாள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு ஆச்சரியம் அடைஞ்சின்னு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டாள். இப்போ எத்தனை சந்தோஷம் அடைஞ்சாள்னாள், சந்தோஷத்தினாலேயே மூர்ச்சை அடைகிற லெவலுக்கு சந்தோஷம் அடைஞ்சாலாம். அதுலாம் அசீமாம் ஆனந்த மூர்ச்சாம், துளி கூட உபமானம் பண்ணி பார்க்க முடியாதாம், அப்படி எல்லாரும் ஆனந்தத்தை அடைஞ்சார்கள் அந்த நந்த விரஜத்தில். விரஜஸ்ய ஏவம் விதைஹி அத்புத கேலிபேதைச்ச, அந்த நந்த கோகுலத்தில் எல்லாரும் ஆனந்தப்பட்டு சந்தோஷமாக இருந்தார்கள். இவ்வாறாக நீ லீலைகள் செஞ்சு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அவளுக்கு கஷ்டத்தை தராமல் அந்த கஷ்டம் கொண்டு வரவனை வதம் பண்ணினே. அப்பேற்பட்ட குருவாயூரப்பா என்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். ஏவம் விதைச்சாத்புத கேலிபேதைஹி ஆனந்த மூர்ச்சாம் அதுலாம் விரஜஸ்ய பதே பதே நூதனயன் நசீமம் பராத்மரூபின் பவனேஷ பாயாக. இது ஸ்ரீமன் நாராயணீயே கேசிவ்யோமவத வர்ணனம் நாம ஏகசப்ததிதமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. கதாபி கோபைஹி சஹகானனாந்தே கதாபி கோபைஹி சஹகானனாந்தே கதாபி கோபைः சஹகானனாந்தே நிலாயன கிரீடனலோலுபம் துவாம்
நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் மயாத்மஜ பிராப துரந்தமாயோ மயாத்மஜ பிராப துரந்தமாயோ மயாத்மஜ பிராப துரந்தமாயோ व्योमाभिधो व्योमचरोपरोधी व्योमाभिधो व्योमचरोपरोधी व्योमाभिधो व्योमचरोपरोधी सचोरपालायितवल्लवेषु 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 चोरायितो गोपशिशून् पशूंश्च चोरायितो गोपशिशून् पशुंश्च चोरायितो गोपशिशून् पशुंश्च गुहासु कृत्वा पिदधे शिलाभिः गुहासु कृत्वा पिदधे शिलाभिः गुहासु कृत्वा पिदधे शिलाभिः त्वया च बुद्ध्वा परिमर्दितो भूत् त्वया च बुद्ध्वा परिमर्दितो भूत् त्वया च बुद्ध्वा परिमर्दितो भूत् एवं विधैश्चाद्भुत केलिभेदैः एवं विधैः चाद्भुत केलिभेदैः एवं विधैश्चाद्भुत केलिभेदैः आनन्दमूर्च्छाम् अतुलां व्रजस्य आनन्दमूर्च्छाम् अतुलां व्रजस्य आनन्दमूर्च्छाम् अतुलां व्रजस्य पदे पदे नूतनयन्न सीमम् 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 परात्मरूपिन् पवनेशपायाः परात्मरूपिन् पवनेशपायाः परात्मरूपिन् पवनेशपायाः ओम श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये केशिव्योमवधवर्णनं नाम एकसप्ततितमं दशकं समाप्तं श्री हरे नमः இப்பொழுது இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை ஸ்லோகங்களை வாசிக்கிறேன் श्री हरे नमः अथ श्रीमन्नारायणीये केशिव्योमवधवर्णनं नाम एकसप्ततितमं दशकम् यत्नेषु सर्वेष्वपि नावकेशी केशी स भोजेशितुरिष्टबन्धुः त्वं सिन्धुजावाप्य इतीव मत्वा सम्प्राप्तवान् सिन्धुजवादिरूपः गन्धर्वतामेष गतोऽपि रूक्षैः नादैः समुद्वेजित सर्वलोकः भवद्विलोकावधि गोपवाटीं प्रमर्द्य पापः पुनरापतत्वाम् तार्क्ष्यार्पिताङ्घ्रेः तव तार्क्ष्य एष चिक्षेपवक्षो भुवि नामपादम् भृगोपदाघातकथां निशम्य स्वेनापि शक्यं तदितीव मोहात् प्रवञ्चयन्नस्य खुराञ्चलं द्राक् अमुं च चिक्षेपित दूरदूरम् सम्मूर्छितोऽपि हि अतिमूर्छितेन क्रोधोष्मणा खादितुमादृतस्त्वाम् त्वं वाहदण्डे कृतधीश्च वाहा दण्डं न्यधास्तस्य मुखे तदानीम् तद्वृद्धिरुद्धश्वसनो गतासुः सप्तीभवन् अप्ययमैक्यमागात् आलम्बमात्रेण पशोऽसुराणां प्रसादके नूत्न इवाश्वमेधे कृते त्वया हर्षवशात् सुरेन्द्राः त्वां तुष्टुः केशवनामधेयम् कंसायते शौरिसुतत्वमुक्त्वा तं तद्वधोत्कं प्रतिरुध्य वाचा प्राप्तेन केशि क्षपणावसाने श्रीनारदेन त्वमभिष्टुतो भूः कदापि गोपैः सह काननान्ते निलायन क्रीडनलोलुपं त्वां
மயாத்மஜ பிராப துரந்தமாயோ व्योमाभिदो व्योमचरोपरोधी सचोरपालायितवल्लवेषु चोरायितो गोपशिशून् पशुंश्च गुहासु कृत्वा पिदधे शिलाभिः त्वया च बुद्ध्वा परिमर्दितो भूत् एवं विधैश्चाद्भुतकेलिभेदैः आनन्दमूर्च्छामतुलां व्रजस्य पदे पदे नूतनयन्नसीमं परात्मरूपिन् पवनेशपायाः ओमिति श्रीमन्नारायणीये केशिव्योमवधवर्णनं नाम एकसप्ततितमं दशकं समाप्तं श्री हरये नमः. इनि समापन श्लोकतोड मुडिच्चुक्रोम. श्री हरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.